நான் மலர். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு தாயாக எனக்கு ஒரு மன வருத்தம். அந்த வீடியோவில் பாருங்களேன், உங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கு. பக்கத்தில் ஒரு வயசானவர், அவருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 60 வயசு இருக்கும். அவர் அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறாரு. அதாவது அஃப்யூஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாரு. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு அதை செல்லை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவரை எழுந்து ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டு தான் அந்த பொண்ணு பேசுது. சூப்பர் இல்லை? பொண்ணை வளர்த்தா இந்த மாதிரி வளர்க்கணும். நமக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல தைரியமாக கேட்கக்கூடிய பொண்ணாக இருக்கணும். ஆனால் அதை மீறி என்ன வருத்தம்னு கேட்டிங்கன்னா, அது இந்த பஸ்ஸில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்கள் உட்காந்துருக்காங்க. மீதி எத்தனை ஆண்கள் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு கூட நமக்கு தெரியல. அதே மாதிரி அங்கே கண்டக்டர்னு ஒரு ஆண் இருந்திருப்பார், டிரைவர்னு ஒரு ஆண் இருந்திருப்பார். எத்தனை பெண்கள் அதில் இருந்தாங்க தெரியல. ஆனால் ஒருத்தவங்க கூட அவங்க அந்த பொண்ணு அடிக்கும்போது என்ன ஏது அப்படின்னு கேட்கல. இந்த ஆண்கள்லாம் இவங்களாம் ஆண்களா? ஒரு பெண்ணுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்குது, அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருந்தால் தான் அவங்கள ஆண்கள்னு சொல்ல முடியும். இப்படி இடுப்புக்கு கீழே ஆண்களாக இருந்துட்டு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த ஆண்கள் சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு வெக்கக்கேடாக தான் இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி நடக்கிறவங்களை கண்டா நான் அட்லீஸ்ட் நேரில் பார்க்குறீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக குரல் கொடுத்தா நல்லா இருக்குல்ல. நம்ம வீட்டு பெண்களுக்கு வந்தால் மட்டும்தான் வழியா? வேறு யாருக்கும் நடந்தால் நமக்கு என்னன்னு போகணுமா? அது என்ன சோஷியல் மீடியாவில் மட்டும் அவனோடதை கட் பண்ணணும், ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அவனோடதை கட் பண்ணணும், மரண தண்டனை கொடுக்கணும், ஊன்னு புலம்புறாங்க, நிறைய கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. ஆனால் நேரில் நடந்தால் ஏன் குரல் கொடுக்கல, எதுக்காக அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசலைன்றது தெரியல. இது என்னுடைய முதல் வருத்தம். இது நானும் ஒரு பொண்ணு 2 பெண்களை பெற்ற ஒரு இதுவாக பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பெண்களை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி வன்கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இந்த விஷயத்துக்கு அப்படியே விட்டுட்டு இன்னொரு விஷயம், அதே பஸ்ஸுக்காக தான் நான் வரேன். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்லேயும் ஆண்கள், ஒவ்வொரு சீட்லேயும் ஒவ்வொரு ஜன்னல் ஒரு சீட்லாம் ஆண்கள் பிடிச்சிக்குவாங்க. நம்ம மீறி போயிட்டு அந்த இடத்துல உட்காருவோம். நம்ம இல்லை ஜன்னல் ஒரு சீட்டை விட்டுட்டு பக்கத்தில் நவுந்து உட்காருங்கன்னா உட்கார மாட்டாங்க. அது என்னமோ அந்த 4 மணி நேரத்தில் தான் இவங்கெல்லாம் பெண்களுக்கு உதவி பண்ண போகிறாங்களா? பண்ண போகிறது கிடையாது. அந்த 4 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ இல்லை ஒரு 1 மணி நேரமோ நம்ம பண்ணுற அந்த ட்ராவலில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. எழுந்து உட்கார மாட்டாங்க. நீங்கள் அப்படி போங்க, யாரை கெஞ்சினாலும் நவரவே மாட்டாங்க. இதில் பாண்டிச்சேரி பஸ்ஸில் ஏறினோன்னா ரொம்ப கொடுமை என்னென்னா, எல்லாரும் ஓரளவு, ஒரு சில ஆண்களை தான் சொல்கிறேன், உடனே எல்லாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஒரு சில ஆண்கள் நல்லாவே குடிச்சிட்டு உட்காருவாங்க. உட்காரதுக்கே பக்கத்தில் நாரும். கண்டக்டர்கிட்ட சொன்னால் அவர் கண்டுக்கவே மாட்டார். ஏன் நமக்கு வம்புன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் அப்படி இருக்குன்னா. இன்னொரு விஷயம், தூங்குற மாதிரி நடிச்சுட்டு மேலே சாய்வாங்க. நாம் நகர்த்தி விட்டா, நீ தனி பஸ்ஸில் வா, தனி காரில் வா, இங்கே வந்துட்டா அப்படி தான் நடக்கும். வந்துட்டா அப்படி தான் நடக்கணுமா? ஸோ இது நிறைய பேருக்கு திருந்துவீங்களா திருந்த மாட்டீங்களானே தெரியல. இது ஒரு பக்கம். சரி, இதை விட இன்னொரு விஷயம் நடக்கும். நம்ம ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பால் குடிக்கிற குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அது பால் புட்டியே நம்ம குடிக்காது. ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம், அந்த பஸ்ஸில் கொஞ்சம் எழுந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குழந்தையை தூக்கிட்டு வரவங்கள பார்த்துட்டு இடம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. ஆனால் அங்கே தண்ணி தரலை, இங்கே இவன் செய்யலை, நடிகருக்கு எனக்கு உதவி பண்ணலை, வெங்காயம் பண்ணலை, வெள்ளைப்பூண்டு பண்ணலைன்றீங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஒரு அம்மா ஏறுதுன்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு சீட்டு இடம் கொடுத்தா குறைஞ்சா போயிடும். நமக்கே அந்த மனிதாபிமானம் கிடையாது. ஏன் இந்த இடத்துல ஏன் நின்று வரலாமே? நிற்கலாம். அந்த குழந்தை அழுவும்ல, அந்த நேரத்தில் அதுக்கு பசியாற்றணும். ஒரு உட்காந்துக்கிட்டேன்னா அது பசியாற்ற முடியும். நின்றுக்கிட்டு எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ அந்த விஷயத்துலேயும் ஆண்கள் ஹெல்ப் பண்ணுறதே இல்லை. நான் எல்லாரையும் சொல்லலை, யாரோ ஒரு சிலர் உதவி பண்ணுறீங்க மற்றவங்களாம். இதில் ஒரு மிகப்பெரிய குடும்பம் என்னென்னா, லாஸ்ட் டைம் நான் சென்னை பஸ் ஏறினேன். அப்போ என் கையில் பாப்பா 4 மாதம், என் பொண்ணுடைய பொண்ணு. ஸோ நாங்கள் ஏறிட்டு எங்களுக்கு ரஷ் ஆகிடுச்சு, உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஆனால் போயே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் அந்த பஸ்ஸில் ஏறியாச்சு. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஆண் எழுந்தாலும் பெண் எழுந்திருக்க விடலை, அப்படியே பிடிச்சி அமுக்குது. நீயும் பொண்ணு தானம்மா, இடம் கொடுக்கலாம்ல. இந்த மாதிரி சமூகத்தில் சின்ன சின்ன உதவிகள் மற்றவங்களுக்கு செய்யாமல் என்ன வாழ போகிறோன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் உங்களுக்கும் நடந்திருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஆணாக இருங்க இல்லை பெண்ணாக இருங்க, யாரோ ஒன்றா இருங்க,
தப்பான ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சுன்னா அதை தட்டி கேளுங்க தயவு செய்து. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ.